எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஆஹ், ஒரு விசித்திரமான டாபிக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து எடுத்துப்போம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து இதுல இருந்து ஒரு பர்சன் நான் நோட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த பர்சன் சூஸ் பண்ணிட்டு இந்த பர்சன் கிட்ட நான் ஒரு நம்பர் எழுதி தர சொல்றேன். ஸோ அந்த பர்சன் ஒரு நம்பர் எழுதி இருக்காரு. ஸோ அந்த பர்சன் எழுதின நம்பரை வந்து நான் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். நான் மாடிஃபை பண்ணுறதை விட இவங்க எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கேன். ஒரு கொஞ்சம் பேர் நிறைய பேர் அந்த நம்பரை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மாடிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் தூரத்தை பார்த்தா இந்த பர்சன் கிட்ட வந்து நம்பர் இந்த நம்பர் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் பர்சன் கிட்ட போனால் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இத்தனை நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒரு பர்சன் கிட்ட மாறி போகும்போது. ஸோ இப்போ இந்த உண்மையாக இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் வந்து ஒரு நம்பர் எழுதியிருப்பார்ல, அது என்ன நம்பர்ன்ட்டு தெரியவே இல்லை. ஸோ இப்போ கடைசியில் நான் ஒரு பர்சன் கிட்ட நம்பர் வாங்குறேன். 142113 சொல்லிட்டு நம்பர் வாங்குறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து கடைசியில் வாங்கினேன். இப்போ இந்த நம்பரை வச்சு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு நம்பர் எழுதி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த நம்பரா இந்த நம்பரான்னு என்னால் தெரியாது. ஏன்னா நடுவில் வந்து இத்தனை பேர் வந்து நம்பரை ஆட் பண்ணிருக்கலாம், இல்லை நம்பரை ரைஸ் பண்ணிட்டு புதுசாக நம்பர் எழுதியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ இப்போ எது உண்மையான நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் ஒரு ஒரு தகவல் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு இருக்கோம்னா அது கடைசியில் வந்து சேரும்போது அது வந்து அவங்க எழுதின இன்ஃபர்மேஷனா இல்லை அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அது வந்து எப்படி வந்து எப்படி எப்படியோ மாறி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது கடைசிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம செக்யூரிட்டியும் தேவைப்படுது. ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு தகவல் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அது வந்து பத்திரமா பூட்டி பத்திரமா இருக்கணும். அது வந்து யார் அனுப்புனாங்க அந்த பர்சன் மட்டும் தான் எடிட் பண்ற மாதிரி இருக்கணும். அதை தவிர்த்து வேற யாரும் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. என்கிரிப்ஷனா ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க கிட்ட இருந்து அனுப்புற ஒரு மெசேஜ் வந்து ஒரு மறையாக்கம் பண்ணி யாருக்குமே புரியாத மாதிரி அது மறையாக்கம் பண்ணி அனுப்புறது தான் என்கிரிப்ஷன். அந்த மறையாக்கம் பண்ணதை வந்து திருப்பி நார்மல் டெக்ஸ்டா மாத்துறதுனா டீக்ரிப்ஷன். எதுக்காக இதுனா வந்து நம்ம வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும். இன்டர்நெட் வந்து ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட கம்யூனிகேட் ஆயிருக்கும். ரெண்டு ஏதோ மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து இன்டர்நெட். அது மாதிரி ஏன் இன்டர்நெட்ல நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ எங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சுன்னே யாருக்கும் தெரியாது. சில வாட்டி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புவீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் ஆகும்னா இன்னொருத்தவங்க கிட்ட டைரக்டா எப்படி போகும்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணும்னா எப்படி போய் ஆகணும்? சென்னையிலேருந்து விழுப்புரம் போயிட்டு அப்படிதான் பாண்டிச்சேரி போகணும். ஸோ நடுவில் விழுப்புரம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூட் ஏன் போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விழுப்புரம்ன்றது தான் இன்னொரு பர்சன், இன்னொரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் மூலியமா தான் அந்த வந்து பாண்டிச்சேரிக்கு போய் சேரும். ஸோ அப்போ வந்து தெரியாமோ நீங்கள் அனுப்புகிற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு சிஸ்டம் போயிட்டு கண்டிப்பாக போகும். ஒரு சிஸ்டமோ இல்லை ஒரு நெட்ஒர்க்கோ இல்லை ஒரு டிவைஸ் மூலியமா தான் போகும். ஸோ அப்போ வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட இது. அதெல்லாம் வந்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் மூலமா நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையான மெசேஜ் என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா 143. ஸோ அதுதான் அங்கே சேஞ்ச் ஆகி இவ்வளோ மெசேஜ் பெருசாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை 143 அவன் எப்படி அனுப்பியிருக்கலாம்னா இந்த 143 வந்து ஒரு லாக் பண்ணிட்டு பூட்டு போட்டு இல்லை 143க்கு ஏதோ பேட்டர்ன் சம்திங் வச்சிருந்தாங்கன்னா கடைசியில் திருப்பி அதை எடுத்து பார்க்கும்போது அந்த 143 மட்டும் திருப்பி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக்லாம் வந்து நம்ம சிஸ்டம்ல யூஸ் பண்ணுறோம். என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு கீ யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ. அதான் போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு டனல், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து டேட்டாவை வந்து நம்ம செக்யூராக வச்சுக்க போகிறோம். இதில் டேட்டான்னு எது சொல்கிறோன்னா 143 நம்ம ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த டேட்டா. ஸோ அதுதான் டேட்டா. இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டா யார் யார்கிட்ட போயிட்டு கடைசியில் நம்பராக மாறுச்சுல, அதான் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ யார் யாருக்கு மூலமாக போயிருக்கோ அது இன்ஃபர்மேஷன். இன்னொரு டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம வைக்கிறது எல்லாமே ஒரு டேட்டா. இன்ஃபர்மேஷன்னா அந்த வச்ச டேட்டா எல்லாத்தையும் வச்சு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வெளியில் ஒரு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டா, அதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம பார்க்க போது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. நம்ம வைக்கிற டேட்டாவை எவ்வளோ செக்யூர்டாக வச்சுக்க முடியும், ஸோ அதில் என்ன நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெறும் டேட்டா செக்யூரிட்டி மட்டும், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இல்லை. நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் டேட்டாவை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்கலாம், இல்லை நம்ம என்ன பாதுகாப்பாக வைக்காதனால அந்த டேட்டா எப்படி எப்படி மிஸ்யூஸ் ஆக போகுதுன்னா நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.